உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு காலத்துல துக்க வெள்ளி அன்னைக்கு அப்படியே எல்லாம் இடிச்சு புள்ளி மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார், நாங்க எப்படி சிரிக்க முடியும்? சரி, பரவாயில்ல, இன்னைக்கு இயேசு உயிரோடு எழுந்துச்சிட்டார்ல, இப்ப நம்ம எப்படி இருக்கலாம்? சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா. அல்ல, கவனிங்க, இந்த 3 பேர் யார் யாருன்னு பாருங்க. நீங்க லூக்கா 24வது அதிகாரத்துல ஒரு 3 நபர்ல குறித்து நம்ம என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த 3 பேரை இந்த இடத்துல பதிவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா 1வது வசனத்தினுடைய பகுதி வாசிச்சு பாருங்க, கடைசி பகுதி 1வது, அதாவது 24வது அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. சில ஸ்திரீகள், அல்ல கவனி, அதுல என்ன போட்டிருக்கு? சில ஸ்திரீகள் அப்படின்னா அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. இப்படி சில பேர் போனாங்கன்னு சொல்றதுக்கும் இப்படி பவுல் போனாருன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த 3 பேரை தேவன் அடையாளம் காண்பிக்கிறார். இந்த 3 பேரை தேவன் நினைவில் வைத்து தம்முடைய புஸ்தகத்துல அதை பதிவு பண்ணி 2000 ஆண்டுகள் ஆன பிற்பாடு இன்றைக்கு நம்மை அவருடைய பெயரை உச்சரிக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்? அவங்க ஆண்டவருக்காக ஏதாயிலும் ஒன்று என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக ஏதாயிலும் ஒன்று செய்யணும். என்ன கொண்டு வந்தாங்க? 1ஆம் வசனத்துல என்ன கொண்டு வந்தாங்க? சொல்ல, எதுக்கு அது? பாடி கெட்டு போயிடாம இருக்கணுங்க. நல்லா சொல்லுங்க. இப்ப நம்ம எல்லாம் காலையில அப்படி எங்கேயாவது இருந்துச்சு, இந்த வேர்வையில் அங்கேயும் என்ன செய்யறோம்? பலசத்துல சில பேருக்கு வேர்த்துச்சுன்னா போட்டுக்கிற சட்டம் நனைஞ்சிரும். சில பேருக்கு எப்பயுமே சொட்டிங்காவே என்ன செய்யும், அப்படி தூக்குனாங்கன்னா அக்கல் அப்படியே நீரோடை மாதிரி இந்த பக்கம் அப்படியே ஈரம் காயாம சில பேர்லாம் அப்படி என்ன செய்ய இருக்கும். அதுக்குதான் எடுத்துட்டு பிஸ்குன்னு அப்படி 2 பக்கம் என்ன செஞ்சு அடிச்சுட்டு அப்படி வருது. ஏன்னா அதுவும் இதுவும் 2 மிக்ஸ் ஆகி வேற மாதிரி ஒரு வாசனை வரும். வேர்வை வாசனை வராது. அது வித்தியாசமா என்ன செய்யும் இருக்கும். அட்லீஸ்ட் பாடியாவது கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷா என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாமே. நாராம இயேசுக்காக நம்மளால ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்ய முடியல. அவருக்கு ஜீவனை கொடுக்க முடியலனாலும் ஜீவனை கொடுத்த இயேசுக்கு அவருடைய சரீரத்துக்கு எதையாக உடனே நான் என்ன செய்யணும்னு சொல்லி சுகந்த வர்க்கத்தை என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு வராங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையை சொல்ல போனா, ஆண்டவருக்காக எதையாக ஒன்றை செய்யணும்னு ஆசை உங்களுக்குள்ள வந்தாலே போதும், அவருடைய மனசுல நீங்க இடம் பிடிச்சிருவீங்க. உங்க பேரை ஆண்டவர் துல்லியமா பதிவு பண்ணி வச்சிருப்பாரு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கவனிங்க, ஒரே ஒரு ஆசை தாவீதுக்கு வந்துச்சு. எத்தனையோ ராஜாக்கள் அரசாண்டாங்க. ஆனா தாவீது 2வது ராஜாவாக அரசாண்டானோ அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் கர்த்தருக்காக எதையாக ஒண்ணு செய்யணும், ஆலயத்தை கட்டணும். அப்ப உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேணாம், நான் உனக்கு என்ன கட்டுவேன்? வீடு கட்டுவேன்னு சொன்னார். அப்ப நம்ம அவருக்காக எதையாக ஒண்ணு செய்ய நினைச்சிட்டாலே போதும், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எதையோ ஒண்ணு செய்ய ஆண்டவருக்காக புறப்பட்டு வந்ததான இவர்கள் வந்து நின்ற இடத்துல தங்கள் கண்களையே தங்களால நம்ப முடியல. ஏன்னா யார் இந்த பெரிய கல்லை நமக்காக புரட்டி போடுவான், யாரை உதவிக்கு அழைப்பது என்று சொல்லி உதவி இல்லாத, உதவி செய்யக்கூடிய யாரும் இல்லாத சூழல்ல வந்து அவங்க நின்னாங்க. இவங்களுக்காக பெரிய கல்லை புரட்டி போட்டுட்டு 2 தூதர்கள் அங்க உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை தூதர் உட்கார்ந்துருக்காங்க? அல்லேலூயா. எனக்கு தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருக்காக எதையாக ஒன்று செய்ய நீங்க நினைச்சீங்கனாலே போதும், உங்களுடைய காரியங்களை தலைகீழாக மாற்றுவதற்காக தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி
பணிவிடை ஆவிகள். யாரு பணிவிடை ஆவிகள்? தேவன் தம்முடைய தூதர்களை நமக்கு பணிவிடை செய்யும்படியான ஆவிகளாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு 40 நாள் உபவாசமாய் இருந்து அவருக்கு பசி உண்டான போது பிசாசு சோதிக்க வந்தாலும் கூடவே அவருக்கு உதவி செய்ய யார் வந்தா? பணிவிடை ஆவிகள் வந்தார்கள். அல்லேலூயா. இயேசுவை கவனிச்சு பாருங்க, அவருக்கு நடந்தது எல்லாம் நமக்கு நடக்கும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், இயேசுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததோ அத்தனை யாருக்கு நடக்கும்? நமக்கு நடக்கும். அந்த பணிவிடை ஆவிகள் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற இந்த சகோதரிகளுக்காக பணிவிடை செய்யும்படி பெருங்கல்ல புரட்டி போட்டுட்டாங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்க? உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். இங்க 2 காரியம் இருக்கு. ஒண்ணு, கல்லறை அடைக்கப்பட்ட கல். முடிந்தது, மூற்றிற்று, இனி இல்லை, இனி இல்லை, இல்லவே எல்லாம் முடிந்ததுன்ற மாதிரி மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மர்மத்தை பிசாசு வச்சிருந்தனால கவனிங்க. கல்லறை முடிந்தது, அடைக்கப்பட்ட பெருங்கல் முற்றிற்று, இனி இல்லை, இனி ஒருபோதும் இல்லவே இல்லை என்று எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு மரண இருளை எல்லாருடைய இதயங்களிலேயும் பிசாசு வைத்து இருந்ததான அந்த மர்மமான சூழலில அந்த மரணத்தின் மர்மத்தை உடைத்து மகிமையின் ரகசியத்தை வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராக நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். கரணத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மரணத்தின் மர்மம் மறைவதாக, மகிமையின் ரகசியம் இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை பிரகாசிக்க செய்வதாக. அல்லேலூயா. என்னாச்சுன்னா, மரணத்துக்கு பிற்பாடு கல்லறை அடைத்து வைக்கக்கூடிய சிறை அல்ல. அல்ல கவனிங்க. ஏற்கனவே நம்ம நினைச்சிருந்தோம் மரணம்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, உள்ள எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? மண்ணள்ளி போட்டு மேல ஏறி மிதிச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. மரணம்னா அவ்வளவுதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அங்க ஆண்டவர் சொல்றாரு, மரணத்துக்கு பிற்பாடு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதல கல்லறை திறக்கப்பட்டிருக்கும், பெருங்கல் புரட்டி போடப்பட்டிருக்கும். அல்லேலூயா. மரணத்துக்கு பிற்பாடு நீங்க பயப்படக்கூடியது உயிருக்கு கூட பயப்பட மாட்டீங்க. எதுக்கு தான்? இந்த சரீரத்தை பத்தி தான் நீங்க என்ன செய்வீங்க? பயப்படுங்க. ஐயோ, லேசா ஊசி குத்துறாலே நமக்கு சுருக்குன்னு வலிக்குது, எப்படி நம்மள என்ன செய்வாங்க? அங்க கொண்டு போய் உள்ள வச்சு என்ன செஞ்சிருவாங்க? உள்ள நீங்க கவனிச்சு பாருங்க, கல்லறையில் அடைக்கப்பட்டதான அந்த பெரும் சத்தம் கொஞ்சம் இடம் கொடுக்குமா? கல்லறையில அடைக்கப்பட்டதான அந்த கல், அதுல வைக்கப்பட்டதான அந்த முத்திரை, அந்த ரோமருடைய அந்த சீல் சொல்றாங்க பாத்தீங்களா? அதை கவனிச்சு பாருங்க. அதை பார்த்தாலே தெரியும், இனி யாரும் என்ன செய்ய முடியாது, இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. எல்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உடலுக்குள்ள உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது இது இந்த உடல் சம்பந்தமான ஒன்று அல்ல. உயிர் என்பது வேறொன்று. அல்லேலூயா. யாராவது திடீர்னு இப்படிங்கள கை கொடுக்கல, இப்படி கையை பிடிச்சி எடுத்தா என் கைய விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். சட்டையை பிடிச்சி எடுத்தா என் சட்டைய, அப்ப ஏன் சட்டையை விடுன்னு சொல்றப்ப இந்த உடம்புக்குள்ள இருந்து ஒருத்தன் சொல்றான், இது யார் சட்டை? ஏன் சட்டை, இது என் கை. அப்ப இந்த உடம்பும் மேல இருக்கிற உடையும் உடைமைகளாகத்தான் இருக்கிறதே ஒழிய அது உயிர் அல்ல. உயிர் என்பது மேலான ஒன்று. அந்த ரகசியத்தை நீங்க நல்லா என்ன செஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கணும். சரீரத்தை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. வாசிச்சு பாருங்க, லூக்கா 24வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். நின்றார்கள். பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை. எல்லாரும் சேர்ந்து அந்த பகுதியை சொல்லலாமா? இந்த சரீரத்தை இப்ப நீங்க எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்க? ஆண்டோடைய பிரசனத்துல உட்கார வச்சிருக்கிறீங்க. இந்த 2 சகோதரிகளும் கலக்கம் அடைந்தால வசனம் இருக்கு. எதனால கலக்கம் அடைஞ்சாங்க? யாரா கரெக்டா சொல்லுங்க. சரீரத்தை குறித்து ஒரு கலக்கம். எதை குறித்து ஒரு கலக்கம்? சரீரத்தை குறித்து ஒரு கலக்கம். நீங்க உலகத்துல கூட மரணத்துக்கு பிற்பாடு ஏன் அழுது புலம்புறோம் தெரியுமா? இதுக்கு மேல இந்த சரீரத்தை என்ன செய்ய முடியாது,
பார்க்கவே முடியாதே அப்படின்னு. சரீரத்தை குறித்து கலங்காதிருங்கள். ஆண்டவர் ஒரு வெறும் ரகசியத்தை சொல்றார். இந்த சரீரம் மக்கி போவதற்காக அல்ல, இந்த சரீரம் மகிமை அடைவதற்காக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இயேசு உயிரோடு கூட எழுந்துட்டாரு. கல்லறையில என்ன இல்ல? சரீரம் இல்ல. அப்படின்னா சரீரம் சரீரமா இருந்துச்சா? சரீரம் மகிமை அடைஞ்சுதான். சரீரம் அதுக்கு எலும்பு சதை ரத்தம்லாம் இருந்துச்சா? சொல்லுங்க. சரீரம் சரீரமா இருந்துச்சா இல்ல சரீரம் மகிமை அடைஞ்சுதான்னா கரெக்டா சொல்றீங்க. அதுக்கு எலும்பு சதை ரத்தம்லாம் இருந்துச்சா? இருந்துச்சு இல்ல? நீ வாசிச்சு பாருங்க. 24வது அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க. நான் தான் என்று அறியும்படி என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும். இப்ப நல்லா கவனிங்க. இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் தெரியுமா? மகிமையான சரீரம். எலும்பு இருக்கு, சதை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா பூட்டப்பட்ட அறைக்குள்ள இந்த சரீரம் என்ன செய்யும்? போகும். யாராயிலும் தொட நினைச்சா அதை என்ன செய்ய முடியும்? ஆமா, அந்த சரீரத்தை நீங்க காண்பிக்க முடியும், அந்த சரீரத்தை நீங்க மறைத்து கொள்ள முடியும். நல்லா புரிஞ்சுங்க. அந்த சரீரத்தை நீங்க காண்பிக்க முடியும், அந்த சரீரத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? மறைத்து கொள்ள முடியும். அது சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. உயிர் தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சரீரத்தை குறித்து நீங்கள் கவலை படாதிருங்கள். உங்களுக்கு ஒரு உயிர் தெழுதல் உண்டு. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்து தேடுகிறது என்ன? இன்றைக்கு ஆண்டவர் கூட சொல்றாரு, எல்லா வசனத்தின்படி உங்களுக்கு இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா நீங்க இல்லாததை பற்றி தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? கவலைப்பட்டு இருக்கிறீங்க. இருக்கிறத இல்லாத இடத்துல நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? தேடிட்டு இருக்கிறீங்க. உயிரோடு இருக்கிறத மரணம் இருக்கிற இடத்துல போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? தேடிட்டு இருக்கிறீங்க. உயிர் தெழுந்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த சரீரத்தை குறித்து நீங்கள் கவலை படாதீர்கள். இந்த சரீரம் மகிமை அடையும். இந்த சரீரம் மகிமை அடைஞ்ச பிற்பாடு இது தடைகளை தாண்டி உள்ள என்ன செய்யும்? போகும். புவியீர்ப்பு விசையை தாண்டி. கடைசி வசனத்தை வாசிச்சு பாருங்க. 24 கடைசி. இது 24 கடைசிமா. அவர்களை ஆசீர்வதிக்கையில் 51 வாசிங்க. பரலோகத்துக்கு கவனிங்க. இயேசு உயிரோட எழுந்து அப்படியே பரமேறி போகும்போது 500 பேருக்கு மேல பார்த்தார்கள் சொல்லி 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். கலிலேயராகிய நீங்கள் வானத்தை ஏன் அண்ணாந்து? இதெல்லாம் என்ன? ஒரு நாள் வரும், உயிர்த்தெழுதல் நடக்கும். அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும் போது இந்த சரீரம் மகிமை அடைந்து இயேசுவை போல புயிர் பேசிய தாண்டி மேல பறக்கும். அல்லேலூயா. மேல கவனிக்கிறீங்களா? இங்க கவனிங்க. எல்லாருடைய பார்வையும் அங்கங்க நீங்க சதரும் போது நான் பேசக்கூடிய வார்த்தை இருதயத்துக்குள்ள என்ன செய்யாது? போகாது. தெளிவாக நீங்கள் கவனிக்கும்படி நான் கேட்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நாள்ல மரணத்தை குறித்துதான மர்மம் விலகும்படி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சரீரத்தை குறித்துதான பயம் உங்களுக்கு ஒருபோது என்ன செய்யக்கூடாது? வர கூடாது. நிறைய பேர் மரணம்னால ஒரு பெரிய பயத்துக்குள்ள இருக்கிறீங்க. உயிர்த்தெழுதல் இயேசு சந்தித்த பிற்பாடு, பவுல் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை தமஸ்குவின் வீதியிலே சந்தித்த பிற்பாடு அவர் சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இதோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:51 அவர் சொல்லுகிறார், இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உயிரோடு இருக்கிற நாம் ஆண்டவர் வரும்போது மறுரூபமாக மாறி பறந்து போவோம். இந்த சரீரம் மகிமை அடையும். ஒருவேளை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவளா இருந்தால் அந்த சரீரம் ஒரு இமை பொழுதிலே அழிவில்லாத சரீரமாக உயிரோடு கூட எழுந்திருக்கும். அல்லேலூயா. ஆகையினால் இன்றைக்கு நீங்க புறப்பட்டு போகும்போது இந்த சரீரத்தை குறித்து கவலையற்றவளாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பெரிய அந்த மகிமையை வழங்க செய்து அனுப்புவாராக. மீண்டும் 24வது அதிகாரம் அந்த 2வது வசனத்தை வாசிங்க. கல்லறையை அடைத்திருந்த கல்லை புரட்டி தள்ளி, அவங்களுடைய மனதை இன்றைக்கு அடைத்திருக்கிற, மனதை இன்றைக்கு குழப்பி இருக்கிற அந்த பெரும்
குழப்பத்தினுடைய அந்த கல் புரட்டி தள்ளப்படுவதாக. கல்லறையில எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சுதானே அந்த கூட்டத்துக்கு தான் ஆண்டவர் ஒரு மேலறையை வைத்திருந்தார். அங்கேதான் பரிசுத்த ஆவியார் அவர்கள் மீது வந்தார். அங்கே அவருடைய வாழ்க்கை மறுரூபமாக மாறியது. கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்னொரு மேலறை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போவேனையாக. அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரயோஜனமா இருக்கும். என் பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அங்கே உனக்கு ஒரு மேலறையை உருவாக்கு. இந்த பூமியிலேயே ஒரு மேலறையில பரிசுத்த ஆவியார் வந்தபோது அந்த அபிஷேகம் வாழ்க்கை தலைக்கு என்ன செஞ்சது? மாற்றியது. பரலோகத்துல நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்காக வைத்து அங்கே ஒரு மேலறையை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், சொல்ல போறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்க வந்திருக்குதான உங்களுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவளா இன்றைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முதல் காரியம் நான் வொர்ஷிப்ல சொன்னேன், அதிகாலையில எழும்புறவங்கள யாருக்கு பிடிக்கும்? ஆண்டவருக்கு பிடிக்கும். எப்ப எழும்புறவங்கள 2 கையை நல்லா உயர்த்தி காட்டுங்க. முதல் காரியம், நான் அதிகாலையில எழும்புவேன். 2 கையை நல்லா உயர்த்தணும். கை இருக்கிறவங்கள நல்லா உயர்த்தணும். இனிமே நான் அதிகாலையில சூரியன் வந்து என்னை எழுப்புவதற்கு முன்னதாக என் தேவனுடைய சமூகத்துல நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. இதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு பிடிக்கிற முதல் காரியம். அந்த சகோதரிகள் 3 பேரும் அதிகாலையில் எழுந்திருச்சதுனால அந்த 3 பேர் ஆண்டவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதிகாலையில எழும்புகளுடைய முகங்கள் தேவனுடைய பார்வையில இருக்கிறது. நீங்கள் அவருக்கு மறைக்கப்பட்டவர்கள் அல்ல. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களை. அல்லேலூயா. முதல் காரியம் என்னது? அதிகாலையில் எழும்பணும். இப்ப 24வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 9ல இருந்து 11 வரைக்கும் வாசிங்க. அறிவித்தார்கள். அதை கவனிங்க. இந்த அதிகாலையில் எழும்பி ஆண்டோடைய பிரசன்னத்துல வந்தவர்கள் போய் பார்க்கறாங்க, கல்லறை திறந்திருக்கு, உள்ள இயேசுடைய சரீரம் இல்ல, இயேசு உயிரோடு எழுந்திருச்சாருன்னு சொல்லி தூதர்கள் சொல்லி அனுப்புறாங்க. இந்த சங்கதியை யாருக்கு சொல்றாங்க? அப்போஸ்தலர்களுக்கு, 11 சீஷர்களுக்கு, எல்லாருக்கும் சொல்றாங்க. நம்பினாங்களா யாராவது? கவனிங்க, யாராவது நம்பினாங்களா? யாரும் நம்பலங்கிறதுக்காகலாம் நீங்க தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாலையில் எழும்பும் போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளை, அதிகாலையில் எழும்பும் போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறதான காரியங்களை நீங்க கலங்காம பயம் இல்லாம அடுத்தவங்களோடு பேசுங்க. அடுத்தவங்களோடு பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துக்கிறதான காரியங்களை மற்றவங்களோடு பேசுங்க. அவங்க பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் பார்க்காதீங்க. இவங்க சாதாரண சகோதரிகள் தான். ஆனா இயேசுவோடு வாழ்ந்த 3 வருஷம் இயேசுவோடு கூட நடந்த அந்த அப்போஸ்தலருக்கு போய் சொல்றாங்க, நாங்க கல்லறைக்கு போனோம், கல்லறை காலியா இருக்கு, வாசல்ல தூதர்களை பார்த்தோம், அவர் இங்கே இல்லை, உயிரோடு எழுந்தாருன்னு சொன்னாங்கன்னு சொன்னப்ப இவங்க என்ன செய்யல? நம்பல. 2வது காரியம் நீங்க சொல்ற. 2வது காரியம், ஆவிக்குரிய அனுபவங்களை பேசுங்க. ஆவிக்குரிய அனுபவங்களை பேசுங்க. அடுத்தவங்க நம்பலனாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆவிக்குரிய அனுபவங்களை பேசுங்க. அல்லேலூயா. நீங்க பேசும்போது மற்ற ஆவிக்குரியவங்களுக்கு நான் சொல்றேன், உங்களோடு பேசுகிற மற்ற சக உறவுகள் ஆவிக்குரியல பேசும்போது அதுக்கு வேல்யூ பண்ணுங்க, அதுக்கு அன்பு பண்ணுங்க. ஆவிக்குரிய காரியங்கள் என்ன செய்யுங்க? நம்புங்க. பிரதர், இந்த காரியத்துக்காக நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்றப்ப அதை நம்புறீங்களே, இந்த காரியத்துக்காக ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார்னு சொல்லும் போது அதை நம்புங்க. ஸ்பிரிச்சுவல் காரியத்தை நம்புங்க. ஆவிக்குரிய காரியங்களை நீங்க நம்பும் போது ஒரு அதிசயத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. யார் என்ன வேணாலும் சொல்லலாம், அவைகளெல்லாம் நம்பிக்கைக்கு உரியவர்களாக கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய காரியங்கள் எல்லா நம்பிக்கைக்கும் மேலான நம்பிக்கைக்குரிய காரியமா இருக்கட்டும். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் கேளுங்க, ஆனா ஆண்டவருடைய காரியங்களை மட்டும் நம்புங்க. ஆண்டவருடைய காரியங்களை மட்டும் நம்புங்க. ஆனா இன்னைக்கு
மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்கிறோம், மனுஷனுடைய காரியங்களை நம்புறோம். ஆண்டோடைய காரியம்னு வரும்போது நம்மால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. நம்ம யாரு? நம்ம பெரிய அனுபவம் உள்ளவங்க, பிரதான அப்போஸ்தலன், பிரதான சீசன் பேதுரு. அடுத்த வசனத்தை வாசிப்பாருங்க, 12வது வசனம். ஏன் ஓடுறான் சொல்லுங்க? இந்த ஆட்கள் சொல்றதை என்னால என்ன செய்ய முடியல, இவங்க சொல்லக்கூடிய இந்த காரியங்களை என்னால ஏற்றுக்கொள்ளும். கல்லறை காலியா இருக்குதான், கல்லு புரட்டு போட்டிருக்கான், வாசல்ல தூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்களா, அவர் உயிரோடு எழுந்துச்சாரா, இதெல்லாம் எப்படி? ஏன்னா கவனிங்களே, பல சமயத்துல ஆண்டோடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய காரியங்களை நம்முடைய மானவை இடம் கொடுக்கறதில்ல. ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கிறோமே ஒழிய திருவசனங்களின்படி வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம் இல்லாம இருக்கிறோம். இன்னைக்கு மட்டும் ஒன்று சொல்றேன், உங்க கையில கொடுத்திருக்கிற புஸ்தகங்க நீங்க படிக்கிறதுக்காக அல்ல, வாழ்வதற்காக கர்த்தர் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற புஸ்தகம். அல்லேலூயா. அது என்ன சொன்னாலும், நடக்காத காரியத்தை சொன்னாலும் அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நம்புங்க. அல்லேலூயா. அது அப்படியே ஆகும். பேதுரு நம்ப முடியல, ஆனாலும் அவனுக்கு ஒரு எண்ணம், போய் பார்த்துருவோமே. நம்ம என்ன செய்வோம், போய் பார்த்துருவோம். எங்க ஓடுறான்? கல்லறைக்கு ஓடுறான். வாசிங்க. கல்லறைக்கு ஓடி குனிந்து பார்க்கையில் கண்டு சம்பவித்ததை குறித்து ஆச்சரியப்பட்டு போனான். எங்க போனா? வேற யார்கிட்ட போய் சொல்ல போனானா? கவனிங்க, யார்கிட்டயுமே சொல்ல. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் தன்னில் தானே நீங்கள் திருப்திப்பட்டு கொள்ள கொடுக்கவில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் உங்கள் பக்தி விருத்திக்காக மட்டும் கொடுக்கப்படவில்லை, சபையின் பக்தி விருத்திக்காக ஆண்டவர் உங்களுக்கு ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சகோதரிகள் தங்கள் அடைந்த அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை பெரியாள் சின்னாள்னு சொல்லி பார்க்காம கண்களுக்கு முன்னாகப்பட்ட எல்லாருக்கும் சொன்னாங்க, இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லி. ஆனா இந்த பேதுருவோ நம்பாமல் கல்லறைக்குள்ள ஓடி குனிந்து உள்ளே போய் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பார்த்துட்டு அவர் உயிர் தெழுந்தார் என்ற செய்தி அறிந்த பிற்பாடு தன்னில் தானே திருப்திப்பட்டு கொண்டு ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான், யாருக்கும் அறிவிக்கவில்லை. அல்லேலூயா. உண்மையை மறைச்சு வைக்காதீங்க, உண்மையை உறக்க சொல்லுங்க. உண்மையை ஒளித்து வைப்பதற்காக அல்ல, உண்மையை ஊருக்கே சொல்லுவதற்காகத்தான் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நேராக ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அறிந்ததை அறிவிப்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரே ஒழிய அறிந்ததை அடக்கி வைப்பதற்காகவோ அல்லது உள்ளே மறைத்து வைப்பதற்காகவோ தேவன் உங்களுக்கு காரியங்களை சொல்லல. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு நல்லவர்னு தெரிஞ்சா அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க, இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. இயேசு ரட்சகர்னு நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க, இயேசு ரட்சகர்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இயேசு சுகம் கொடுத்திருந்தாரானால், உங்க வாழ்க்கையில பாவத்திலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்திருந்தாரானால், உங்க வாழ்க்கையில கஷ்ட நஷ்டத்திலிருந்து இயேசு உங்களை விடுவிச்சு வெளியே கொண்டு வந்திருந்தாரானால், இது உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அல்ல, அடுத்தவருடைய ஆசீர்வாதத்திற்காகவும் சாட்சியாக அவைகளை நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதுதான் உயிர்த்திருந்த ஆண்டவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. அதிகாலையில் எழும்போது அவருக்கு பிடிக்கும். அடைந்த ஆவிக்குரிய அனுபவங்களை அடுத்தவங்களுக்கு வெக்கப்படாம போய் சொல்றது அவருக்கு பிடிக்கும். நீங்க உங்களுக்குள்ளேயே திருப்தி பட்டு கொள்றது அவருக்கு பிடிக்காது. நீங்க அறிஞ்ச அனுபவத்தை நீங்க என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தை நம்ம பழகுங்க. ஆவிக்குரிய காரியத்தை நம்ம பழகுங்க. பல சமயத்துல பைபிள் வச்சிருக்கிறோம், என்ன ஜபம் பண்ணி எல்லாம் ஆகாது. இதை நம்ம ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணணும்? ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணணும். இல்ல, எல்லா முயற்சிக்கு மேல முழங்காலின் முயற்சி வானத்தை வசப்படுத்தும். 7 முறை தன் முழங்காலில் தன் முகம் பட குனிந்த எலியா வானத்தை வசப்படுத்தினார். உள்ளங்கை அளவு மேகத்துக்குள்ளே நதி அளவு தண்ணீரை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார் அல்லவா? அல்லேலூயா. முழங்காலை வளைத்து வானத்தை வசப்படுத்த முடியுமானால் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை வானத்தின் படகளை எடுத்து நீங்க இடம் கொள்ளாமல் போக மட்டும் அதை கீழே கொண்டு வர முடியுமா? முடியாதா? அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அடுத்த நீங்க வாசிச்சு பாருங்க. 14-15 வாசிங்க. 14-15. இப்ப என்ன கவனிங்க. இப்ப நம்ம எல்லாம் முடிச்சுட்டு எங்க போவோம்?
நல்லா சொல்லுங்க. வீட்டுக்கு போவோம், கார் இருக்கிறவங்க காரில் போவோம், பஸ்ஸில் போவோம், பை வாக்கில் போவோம். நீங்கள் நின்றாலும் நடந்தாலும், நண்பர்களாக உறவுகளாக 2 அல்லது 3 பேர் நீங்கள் கூடி இருந்தாலோ, அந்த மாதிரி சமயங்களில் ஆண்டோடைய காரியங்களை பற்றி பேசுங்க, ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. ஆனால் அதில் அதிகமாக ஆவிக்குரிய காரியங்கள் இருப்பதாக. அப்படி இருந்தீங்கன்னா கூடவே இயேசு இருப்பாரு. அல்லேலூயா. வேற எதையாவது நீங்க பேசுனீங்கன்னா அந்த பேச்சுக்கு நடுவில் பிசாசு இருப்பா. ஆண்டவரை பற்றி பேசுனீங்கன்னா அந்த பேச்சுக்கு நடுவில் உங்களுக்கே தெரியாம உங்களோடு கூட நடந்து வருவார். அல்லேலூயா. ஒரு சிஸ்டர் அப்படிதான் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க, பேசிட்டு போறாங்க. அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்க நம்பி இருந்தோம், அவருடைய நம்பிக்கை போய் தூண்டது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போன பிற்பாடு என்ன பிரதர் பேசி பிரயோஜனம், எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு அப்பாற்பட்ட சூழலில் இருந்த பொழுது கூட அந்த ஆனந்த உணர்வை, ஆவிக்குரிய அனுபவத்தை அவங்க என்ன செய்யறாங்க, பேசிட்டே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எகிப்துல இருந்து வந்த பிற்பாடு கூட இந்த இஸ்ரேல் ஜனங்க எதை பத்தி தான் பேசுறாங்க, எகிப்தை பத்தி. நாங்கள் எகிப்துல இருந்தப்ப அட்லீஸ்ட் சிக்கன் பாத்திரத்தையாவது நாங்க பார்த்திருப்போம். அங்க பாத்தீங்கன்னா அப்படி எப்படி இருக்கும், நாங்க அந்த இறைச்சி பாத்திரங்களை பார்க்கும் போதே எங்களுக்கு பாதி வயிறு ஆயிடும், நரம்பிடும், அப்படி இப்படின்னு சொல்லி அதை பத்தி. அங்க வெங்காயம் இருந்துச்சு, வெள்ளரிக்காய் இருந்துச்சு, கொப்பட்டிக்காய் இருந்துச்சு, எல்லாத்தையும் பேசுறாங்க. வாரத்தின் மன்னாவை பற்றி பேச அவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது, நீங்க இங்க இருந்து புறப்பட்டு போறீங்களா, நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க, வீட்டுக்கு போய் வாசிங்கன்னு ஏதாவது ஒரு வேத பகுதி உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா எத்தனை பேர் அதை செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது. போகும்போதே சில பேர் காரில் உட்காந்துட்டு போகும்போது செல்போன்ல படிச்சுட்டு போகலாம், இல்லை வீட்டுக்கு படிக்கலாம். இல்லை ஒரு சில பேசும்போது, இன்றைக்கு பேசும்போது பாஸ்டர் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த வசனங்களை நீங்க திரும்ப என்ன செய்யலாம், நீங்க திரும்ப ரீகலெக்ட் பண்ணி அவைகளை நீங்க தியானத்துக்கு என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். மீண்டும் அவைகளை குறித்து பேசாதபடிக்கு கேட்கிறதாய் கடந்து போகிறபடினால தான் வசனம் சொல்லுகிறது, சுபாவ முகத்தை கண்ணாடியிலே பார்க்கிறவன் அப்புறம் போன பிற்பாடு தன் சாயல் என்னதென்பதை மறந்து போகிறான். வசனத்தை கேட்கிறவன் கேட்டுட்டு வெளியில போன பிற்பாடு என்ன பேசினார்னு மறந்து வரான். போன வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான காரியத்தை பேசினேன். ஜோதி, அது என்ன ஞாபகம் இருக்கா? வீட்டில் வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சீங்கம்மா? மதியானம் சாப்பாடு, மதியானம் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. சிக்கன் அதெல்லாம் எவ்வளவு கரெக்டா இல்ல, நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் கரெக்டா ஞாபகத்தில் இருக்கும். ஆனா அன்றைய வார்த்தைகளை மட்டும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம எவ்வளவுதான் கேட்டாலும் அடுத்தது மறந்து போயிடும்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அன்றைய வார்த்தைகளை ஒரு முறை கேட்டு 2வது முறை, ஒரு பசுமாடு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மேய்ஞ்சிட்டு வந்த பிற்பாடு ஒரு இடத்துல என்ன செஞ்சிடும், ஃபுல்லா உட்காந்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து அசைவு போட்டு தேவையில்லாத வெளியில துப்பிட்டு தேவையானது எங்க வச்சுக்கோ உள்ள, அது எனர்ஜிக்கு கொண்டு போய் ரத்தமாக மாற்றிடும், பாலா மாற்றிடும். அது போலதான் கேட்கிற காரியங்களை நீங்கள் அசைவோட கற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஆண்டவரோட நீங்க என்ன செய்ய, சம்பாஷணை பண்ணுங்க. அடுத்தது நீங்க அந்த பகுதியில் வாசிச்சு பாருங்க, 11வது வசனம் 17. நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் நடந்து போதும். அந்த கவனிங்க, ஆண்டோடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் நீங்க என்ன செய்யணும், இயேசுவை போல பார்க்கணும். இயேசுவை போல, சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பிரதர் பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ அப்படி சொல்லிட்டு போதில்ல. என்ன சிஸ்டர் நீங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம், ஏன் முகமே மாறி இருக்கு, ஏன் துக்கமா இருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்படி விசாரிக்கிற பண்பையும் அன்பையும் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்றவங்களை மட்டும் பார்த்து ஸ்தோத்திரம் பண்றது, உங்களோட பேசுறவங்களை மட்டும் பார்த்து பேசுறது அல்ல. யாரோ 2 பேர் பேசிட்டு போறாங்க, அவங்க காரியம்னு சொல்லி ஏசு அந்த இடத்துல கடந்து போகல, அந்த நேரத்துல கூட நடந்து போனார். அல்லேலூயா சொல்லுவோமா? கடந்து போகல, அந்த நேரத்துல கூட ஆவிக்குரிய சொந்தங்களை உறவுகளா நினைச்சுக்கீங்க. அவளுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல, துக்கமான காலகட்டங்கள்ல நீங்க கூட இருக்க வேண்டும், விட்டு விலக கூட. பெருசா ஒன்றும் உங்களுக்கு செய்ய முடியலனாலும் நல்ல காரியங்கள் நீங்க கூட நிக்கிறது, நான் இருக்கிறேன்,
கவலைப்படாதீங்க. என்ன இதெல்லாம் நடக்க வேண்டியதுன்னு உங்களுக்கு தெரியாதா? யாருக்குங்க என்ன நடக்கல? உங்களுக்கு என்ன பெருசா நடந்து போச்சு சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்த வேண்டிய இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்டா இல்லையா? சொல்லுங்க. சரி, இப்ப அடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. இப்ப கீழே 21 வாசிங்க. இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று, ஆனா இப்படி ஆயிடுச்சு. நாங்க நம்பி இருந்தோம், ஆனா இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் கவனிங்க. நாங்க நம்பி இருந்தோம், ஆனா இப்படி ஆயிடுச்சு. யார்கிட்ட சொல்றாங்க? சொல்லுங்க, யார்கிட்ட சொல்றாங்க? அந்த நம்பிக்கை கிட்டே சொல்றாங்க. நல்லா சொல்லுங்க, யார்கிட்ட சொல்றாங்க? அந்த நம்பிக்கை கிட்டே சொல்றாங்க. நாங்க நம்பி இருந்தோம்னா இப்படி ஆயிடுச்சு. அந்த நம்பிக்கை மரணத்தை ஜெயிச்சுட்டு வந்து கூட நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா? என்னைக்கு நான் சொல்றேன், மரணத்தை ஜெயித்து அந்த நம்பிக்கை உங்களோடு நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நம்புனீங்க? கடந்த கால வாழ்க்கையில என்ன நம்பிக்கை இருந்துச்சு? கடந்த கால இழப்பை குறித்து கவலைப்படாதீங்க. நிகழ்காலத்துல கடந்த கால இழப்பை ஆண்டவர் இன்றைக்கு அதை செய்து முடிக்கத்தக்க வல்லவராக கூட நடந்து கொண்டிருக்கிறார். கடந்த கால இழப்பை ஈடுகட்டக்கூடிய தேவ வல்லமையோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நம்பி இருந்த இப்படி ஆயிடுச்சு. ஒரு சகோதரி சொன்னாங்க, யார் தெரியுமா? நான் ஒரு விதவை நம்பி இருந்தேன், என் பையனை தான் நம்பி இருந்தேன். ஒரு காலம் என் புருஷன் நம்பி இருந்தேன், அவன் இறந்து போயிட்டான். புருஷனுக்கு அடுத்தது என் பையனை தான் நம்பி இருந்தேன், அவன் வளர்ந்து வாலிபன் ஆயிட்டான். இவன் தான் இனி என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி அவனைத்தான் நம்பி இருந்தேன். ஆனா இப்ப அந்த நம்பிக்கை பாடையிலே போகிறது என்று சொல்லி இரு புறங்களிலும் கண்ணத்துல கண்ணீர் வழிந்தோடத்தக்கதாக, வெளிகளில் நீர்த்தரையிட்டு அந்த வீதியின் காட்சிகளை மறைக்கத்தக்கதாக துக்க முகம் உள்ளவராய் கடந்து போன போது அந்த நம்பிக்கை தோல் மேல கை வச்சு சொல்லுச்சு, அழாத அழாத, நீ நம்பினது வேணா இப்ப பாடையில போயிட்டுக்கலாம், இப்ப பாருன்னு சொல்லி பாடையை தொட்டார். வாலிபனே எழுந்தர் என்று சொன்னார். வாலிபனை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? நம்பி இருந்தேனேன்னு சொல்லி புலம்பல் மாறி என் நம்பிக்கையே என்று சொல்லி இயேசுவை கொண்டாடக்கூடிய ஒரு நிலையில் அவளுடைய வாழ்க்கை மாறிச்சு. அல்லேலூயா. நம்பி இருந்தேனே என்ற கேள்வி அல்ல, அந்த கேள்விக்குரிய கொண்டு போய் தட்டான்ட்ட கொடுத்து அடிச்சு நிறுத்திட்டீங்கன்னா அது எப்படி ஆயிடும்? எனக்கு கவனிங்க, கேள்விக்குறி எப்படி இருக்கும்? ஏன் அதுக்கு இப்படி வளைச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? முத கேள்வி கேட்டது எது? சர்ப்பம். அது எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். அதனால சர்ப்பத்தை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி கேள்விக்குறிக்கு பேரு எதுதான். இப்ப அதை அடிச்சு நிமித்தி ஒரே புள்ளைய நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஆச்சரியக்குறி. மரணத்தை அடித்து துவைத்து சிலுவில உறிந்து விட்டு மரணத்தினுடைய வல்லமையை சிலுவில தகர்த்து விட்டு உயிரோடு கூட எழுந்த நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக அல்ல ஆச்சரியக்குறிகளாக மாற்றி வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதுல சந்தோஷமா இருக்கிறீங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒன்னும் இல்லைங்க, இருளாத தெய்வத்தை வணங்குறவனே இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆட்டம் என்ன பாட்டம். ஒரு சம்பவத்தை சொல்ற. கர்மேல் மலை, ஊட்டி போன்ற ஒரு நல்ல ஒரு நிலையில உயர்ந்த மலையில இப்பொழுது கட்டப்பட்ட ஒரு பலிபீடம். பலிபீடத்துக்கு 2 பலிபீடம் இருக்கு. ஒன்று எலியா கட்டின பலிபீடம், இன்னொன்று பாகால் தீர்க்கதரிசிகள் கட்டிய பலிபீடம். இப்ப யார் தெய்வம் என்கிற ஒரு போட்டி. இப்ப யார் தெய்வம் என்கிற ஒரு போட்டி. இப்ப பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்றாங்க, நாங்க என்ன செய்யறோம், இப்ப வானத்துல இருந்து அக்கினிய இறக்க போறோம்னு சொல்லி காலையில இருந்து மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்யறாங்க, என்னாட்டம் என்ன பாட்டம் என்ன மாதிரி உடம்பெல்லாம் அப்படியே நீங்கெல்லாம் ஒன்னும் இல்லை வேர்க்கல, அவனுங்களுக்கு ரத்தம் ஊத்துது, உடம்பெல்லாம் கீறிக்கிட்டு ஆடுறானு. எப்படி ஆடுறானுங்க? உடம்பெல்லாம் கீறிட்டு ஆடுறான். அவ்வளவு ஆட்டம் பாட்டம். இதுல வேற எலியா சொல்றார், எங்கேயாவது வெளியூருக்கு போயிருப்பான், இன்னும் கொஞ்சம் சத்தமா என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. பாகால் ஏதாவது தூங்கிட்டு இருப்பான், என்ன செய்யுங்க, கூப்பிடுங்கன்ட்டு பயங்கரமா கிண்டல். எலியா இந்த அளவுக்கு ஒரு கிண்டல் பேர் வழியான்னு எனக்கு தெரியல, ஆனா அவ்வளவு தூரம் என்ன செய்யறான் சொல்றான். என்ன பாகால் அப்படி தூங்குற மாதிரி ஒன்னும் தெரிஞ்சுக்கல.
கடவுள் இல்லைன்னு தெரிஞ்ச உன்னையே கண்மூடித்தனமா கீழ்ச்சிட்டு கொண்டாடுறானே. சாதாரண மனுஷன் தெரிஞ்சு அவனுக்காக நசுங்கி சாகுற அளவுக்கு கரூர்ல 41 பேர் உயிரை கொடுத்தானே. ஒண்ணு இல்லாத உலகத்துல இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, கல், மண்ணுக்கெல்லாம் இன்றைக்கு கடவுள் என்று சொல்லி பெயர் வச்சு இன்றைக்கு அவைகளெல்லாம் தூக்கி சுமந்து கொண்டாடுகிறானே. ஆண்டவர் இன்றைக்கு மரணத்தை ஜெயித்து ஜீவனை கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கிறாரே. அவரை எந்த அளவுக்கு நம்ம கொண்டாடணும்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தூதர்கள் சொன்ன காரியம் 24வது அதிகாரம் 7வது வசனம் கடைசி பகுதி. ஒரே ஒரு வார்த்தை மட்டும், நினைவு கூறுங்கள். மத்திய 28வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. அதுக்கு மேல காண்பீர்கள். 7வது வசனத்தினுடைய இன்னொரு பகுதி, பாருங்கள், சொல்லுங்கள், காண்பீர்கள். பாருங்கள், சொல்லுங்கள், காண்பீர்கள். முதல் காரியம் நினைவு கூறுங்கள், பாருங்கள், சொல்லுங்கள், காண்பீர்கள். அல்லேலூயா. எதை நினைவு கூறணும்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தேவன் உங்களோடு பேசுகிற காரியத்தை நினைவுல வச்சுக்கங்க. மனுஷன் சொல்ற காரியத்தெல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நம்பிக்கைக்குரிய காரியத்தை மட்டும் மனசுல வைங்க. தேவையில்லாத விஷயங்களை மனசுல இருந்து என்ன செய்யுங்க? அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி, அதெல்லாம் யோசிக்காதீங்க. தேவன் சொல்லுகிறத உங்களுடைய மனசுல வச்சு அதை நினைவு கூறுங்கள். இன்றைக்கு திருவந்தில என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றுதான் நம்ம ஆசைக்க போகிறோம். நினைவு கூறுங்கள். அவர் வைத்த இடத்த வந்து என்ன செய்யுங்க? பாருங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்துட்டார்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அடுத்தது அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை போய் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. கடைசி அவரை நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க, காண்பீர்கள். அல்லேலூயா. வரிசையா சொல்லுங்க. நினைவு கூறுங்கள், பாருங்கள், சொல்லுங்கள், காண்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கடைசியா உங்களுக்கு தன்னை காண்பிக்க முடியாத இந்த சத்தியத்தை உங்களுக்கு என்ன செய்யுங்க? அவரை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் ஆசை? உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க அதிகாலையில் அவங்க புறப்பட்டு போகும்போது அட்லீஸ்ட் அவருடைய பாடியாவது நாங்க பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி செத்த உடம்ப பார்க்கறதுக்கு தான் இவங்க எல்லாம் புறப்பட்டு போனாங்க. ஆனா சாவ பார்க்க போனவங்களுக்கு வாழ்வை காண்பித்து ஆசீர்வதித்த ஆண்டவர். எல்லாரும் எழுப்புவோமா? ஐயோ, என்ன வாழ்க்கை அது? ஏன் நான் வாழணும்? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டுமா? சாவு எனக்கு வராதா என்று சொல்லி சாவ பார்க்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு உனக்கு வாழ்வை காண்பிக்க வந்திருக்கிறார். இயேசு உனக்கு வாழ ஒரு வழி செய்து கொடுக்க வந்திருக்கிறார். எல்லாரும் எழுப்பி நின்று தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் தான் பேசியிருக்கிறேன், நீங்க கலைச்சு போன மாதிரி நீங்க இருக்கிறீங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நல்லா கொண்டாடுவோமா? வாயை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வாழ்வை கொண்டாடுவோமா? வாழ்வை கொண்டாடுவோமா? வாழ வைக்க ஆண்டவரை கொண்டாடுவோமா? ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே நன்றி தகப்பனே. அப்பா எல்லாரும் ஜெபநிலையில இருப்போமா? ஆண்டவரே நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா இந்த வார்த்தைப்படி என்னை தேடி என்னை ஸ்நேகிக்கிறவர்களை நான் ஸ்நேகிக்கிறேன். அதிகாலையில் இருந்து என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தைப்படியே அன்னைக்கு அந்த மகத்துல நாம் மரியாள் இயேசுவை கண்ட அந்த ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். நம்மளால இயேசுவை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, அதிகாலையில ஜெபிக்கிற ஒரு பாக்கியத்தை இங்க தாங்க தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, ஆவிக்குரிய அனுபவங்களை நாங்கள் ஆண்டவரே பகிர்ந்துக்குள்ள எங்களை மாத்துங்க ஆண்டவரே கேட்போம்.
ஆண்டவரே தகப்பனே அப்பா, ஆண்டவரே வேலை செய்கிற பொழுதும் படிக்கிற பொழுதும் நாங்கள் எங்க இருக்கிற பொழுதும் தகப்பனே அப்பா, தேவையில்லாத வீண் வார்த்தைகளை அலட்டாதபடி, ஆகாத சம்பாஷணைகள் நல்லுலகங்களே கிடைக்கும் என்ற வார்த்தைப்படியே தகப்பனே, அப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களோட வாயிலிருந்தே பிறக்காதபடி தகப்பனே, உங்களுடைய வார்த்தையை தியானிக்க உதவி செய்யும் தகப்பனே அப்பா. ஆண்டவரே மாட்டுக்குன்னு கேட்போமா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமான வார்த்தைப்படி உங்களுடைய வார்த்தையை எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் தியானித்து கொண்டே இருக்கீங்களே மாற்றுக்குன்னு கேட்போமா. ஆண்டவரே எங்களை மாற்றுங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே தகப்பனே எங்களை மாற்றுங்கன்னு கேட்போமா. உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தலன்னு கேட்போம். ஆண்டவரே தகப்பனே அப்பா, எங்களுடைய கண்களை நீங்க திறந்தல்லுங்க தகப்பனே அப்பா. அதற்காக நன்றி தகப்பனே அப்பா. ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறந்தல்லுங்க தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே அப்பா, அநேகருக்கு ஆண்டவரே அப்பா அந்த 3 ஸ்திரீகளும் தகப்பனே அப்பா, ஆண்டவரே அவர் இங்கே இல்லை, அவர் உயர்த்தெழுந்தார் என்று சொன்ன வார்த்தைப்படியே இன்னைக்கு நாங்களும் தகப்பனே அப்பா அந்த உயர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அநேகருக்கு அறிவிக்க நீரை மாற்றுக தகப்பனேன்னு சொல்லுவோமா. ஆண்டவரே எங்களை மாற்றுக தகப்பனே அப்பா, எங்களை மாற்றுக தகப்பனே ஆண்டவரே கேட்போமா. ஆண்டவரே எங்களை மாற்றுக தகப்பனே கேட்போம். ஜான் ஹைட் என்கிற ஒரு மனிதன் பஞ்சாப்ல மிஷனரியா வருகிற பொழுது அதிகாலையில் ஏற்று ஜெபித்துக் கொண்டே இருப்பார். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 1 நாள், 2 நாள், 3 நாட்கள், மாதங்களாக ஜெபித்துக் கொண்டே இருப்பார். கடைசியில அந்த பஞ்சாப் பகுதியில ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை அந்த மனிதனால கர்த்தர் கொண்டு வர முடிந்தது. காரணம் என்ன? அவர் ஜெப வீரன் என்று அழைக்கப்பட்டார். இன்னைக்கு நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே தகப்பனே என் ஜீவ நாட்கள் எல்லாம் என் எல்லை எங்கும் தகப்பனே ஜெப வீரன் என்று எழுதும் என்று கேட்போமா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, அதிகாலையில் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் ஆண்டவரை தனித்து நேரங்களில் செலவிட உதவி செய்வோம்னு கேட்போமா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. நாங்களும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்துல அநேக நேரங்கள் செலவிட உதவி செய்ய தகப்பனே அப்பா. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே தகப்பனே, வீணான ஒரு வார்த்தைகளும் தகப்பனே எங்களோட வாயிலிருந்து புறப்படாதபடி எங்களுடைய வாய்க்கு நீர் ஆண்டவரே கடிவாளத்தை போடுங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, உமக்கு பிரியமில்லாத வார்த்தையும், மற்றவர்களை குறை சொல்கிற வார்த்தையும், மற்றவர்களை புறணி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய வாயிலிருந்து வரப்படாதபடி எங்களுடைய வாயிலே தகப்பனே நல்ல வார்த்தைகள் பிறப்பதாக தகப்பனே அப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் இந்த கேட்ட ஆண்டவரே இந்த சத்தியத்தின்படியே தகப்பனே அப்பா, அதிகாலை இருட்டோடு எழுந்து நாங்களும் உண்மை தேட உதவி செய்ய தகப்பனே அப்பா. எப்படி மோசே தகப்பனே அதிகாலையில் இருட்டோடு கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நின்றானே என்று பார்க்கிறோம் அப்பா. அவ்விதமாக தகப்பனே ஒரு மோசையை போல தகப்பனே நாங்களும் ஆண்டவரே எங்களை மாற்றுங்க தகப்பனே. எங்களை நீ ஒரு மோசைகளாக மாற்றுங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, நாங்கள் பிறஇடத்துல பேசுகிற பொழுது, நாங்கள் பிறஇடத்துல சம்பாஷணை செய்கிற பொழுது உண்மை குறித்து மாத்திரமே எங்களோட வாழ்ந்த வார்த்தை வருவதா தகப்பனே அப்பா. தேவையில்லாத காரியங்களை வருகிற பொழுது எங்களுடைய வாயானது மூடப்படுவதாக தகப்பனே. தகப்பனே உம்மை பற்றி மாத்திரமே நாங்கள் பேச உதவி செய்ய தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நாங்கள் மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்க உதவி செய்ய தகப்பனே. அதை அடைத்து வைக்காதபடி தகப்பனே உதவி செய்ய தகப்பனே அப்பா. ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொருவரும் நீர் பேசின கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க தகப்பனே. இன்றைய தகப்பனே அப்பா, இன்றிலிருந்து அந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் செயல்படுவதாக தகப்பனே அப்பா. ஆண்டவரே எங்களுடைய வார்த்தையில செயல்படுவதாக தகப்பனே அப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே அப்பா. தொடர்ந்து இருக்கிற வேலைகளை நம்முடைய பாதையில சமர்ப்பிக்கிறோம். உங்களுக்கு நன்றி தகப்பனே. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.